ஆகணும்னு கேட்டா என்ன சொல்லாது? நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு பார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படி சொல்லுவாங்களா? ஒரு சில பிள்ளைங்க நான் சொல்லும் நான் நர்ஸ் ஆகணும். ஒரு கிராமத்தில் பிள்ளை பசங்கிட்ட கேட்டே நீங்களாம் என்னடா ஆக போறீங்க? நாங்களாம் கண்டக்டர் ஆகணும். அந்த ஊர் பசங்க அப்படி அவங்களுக்கு பிரமாணமாக படித்தவன் பார்த்து எழுதுறவனை பார்த்துட்டு கண்டக்டர் தான் பார்த்துருக்கேன், வேற யாரையும் பார்த்ததில்லை. மீதெல்லாம் கூலி வேலை செய்யறேன். அதனால நான் கண்டக்டர்னு சொன்னா அது தப்பு இல்லை, அது கிராமம், ரொம்ப கிராமம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க, நீ என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும்னு பிரியப்படுற? டாக்டர், ஒரு டாக்டர். நீங்க கலெக்டரா? அப்போ எங்க அப்பா எங்காக டாக்டர் கொடுக்கும். நீங்க பின்னாடி மிலிட்டரி ஆர்மி ஆபீசர் உங்க அப்பா. நீங்க டேனியல் அவர் சொல்லிட்டியா மிலிட்டரி ஆபீசர். நீங்க சயின்டிஸ்ட். பாருங்க பிள்ளைங்கள என்ன சொல்லுது பாருங்க. இன்னும் எத்தனை பிள்ளைகிட்ட என்ன சொல்ல? ஒரு பிள்ளை சயின்டிஸ்ட், ஒருத்தர் கலெக்டர், ஒருத்தர் மிலிட்டரி ஆபீசர். அத ஒவ்வொருத்தருடைய விஷன் பார்த்தீங்கன்னா அது மேல இருக்கு. இதனே அந்த விஷன் குழந்தைகளுக்கு, சின்னவங்களுக்கும் அதே விஷன், பெரியவங்களுக்கும் அதே விஷன். பிதா தன்னுடைய குமாரனை பூமியில அனுப்பினார். எதுக்காக அனுப்பிச்சார்? சமாதானம் தரும் நற்செய்திக்காக அனுப்பிச்சார். அது இருக்கட்டும், அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவர் வந்து என்ன பண்ணினார்? அவர் ஜீசஸ் வந்து சமுதாயத்தை திருத்தினார், ஒரு உயிரை கொடுத்தார். எதற்கு உயிரை கொடுத்தார்? அது யார் சித்தம்? பிதாவின் சித்தம். பிதா தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பிய நோக்கம், இங்கு பூமியில பிறக்க செய்த நோக்கம், அவர் மரிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அவருக்கு சந்தோஷமா இருக்குமா? பிதாக்கு அவர் சந்தோஷம்தான். ஏன்? நம்ம தாரக மந்திரம் இருக்கு இல்லையா, யோவான் 3:16 இல்லையா, தெரியுதா? கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரோ சொல்லு, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை உலகத்தை நேசித்தார். அவர் இப்ப நம்ம பிள்ளைகளை நேசிப்போமா, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை நேசிப்போமா? நாம நம்ம பிள்ளைகளை தான் நேசிப்போம். ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளரும். புரியுதுங்களா? வளரும் இல்ல, அது உலகத்து பழமொழி அந்த மாதிரி சொல்லப்படுகிறது.